கிரேட் மேட்சுக்கு வணக்கம். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ லாஸ்ட் டைம் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ஜனவரியில் வரப்போகுது, 2026 வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்டவணை வெளியாயிருக்கு. யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்காங்க, யாரெல்லாம் வரப்போறாங்க, மேட்சஸ் எப்படி இருக்க போகுது, இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான குரூப்ல இருக்குமா, வீக்கான குரூப்ல இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ஜடேஜா, ரோஹித் சர்மா அண்ட் ரொம்ப முக்கியமாக விராட் கோலி இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு யங் டீம், நீங்கள் ஏசியா கப்பில் யாரை பார்த்தீங்களோ அதே மாதிரியான யங் டீமோட தான் போகிறாங்க. அண்ட் அபிஷேக் சர்மா ரொம்ப சாலிடாக இருக்காங்க, செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் டீமில் இருப்பாருங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஓப்பனர் தான் கில்லா இல்லை கேஎல் ராகுலா யாரும் உள்ள கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் சிவம் துபே, நல்லா பயங்கரமான ஒரு லைனப், நல்லா லாங் லைனப்போட தான் போக போகிறாங்க. ரிங்கு சிங் இன்னும் நிறைய பேர் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா இவங்க 2 பேர் கன்ஃபார்ம். மற்ற பவுலர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் புவனேஸ்வர் குமார்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு கைஸ். ஐபிஎல் பிரான்ச்சைஸ்க்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல்ல ஏன் சான்ஸே கொடுக்கறது இல்லை, மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி பிளேயர் அப்படிங்கிறத தாண்டியும் அவர் சூப்பரான இந்தியன் பிளேயர், 0 ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல புவனேஸ்வர் குமாரையும் கூட நம்ம சொல்லலாம். காரணம் இல்லாமல் அவர் யாருமே வெறுக்க மாட்டாங்க. தங்கமான மனுஷன், ஒரு சண்டை போட்டு பார்த்ததில்ல, ஓவரா பண்ணி நம்ம பார்த்ததில்ல. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவுலருங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கணும். ஆனால் இந்த T20 வேர்ல்ட் கப்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா டீம்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நேற்று வந்த ஒரு லிஸ்ட் தான். ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹோஸ்ட் பண்ணுறது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான். ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு இந்தியாவில் நடக்கலாம், ஒரு சில மேட்சஸ் ஸ்ரீலங்காவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இதில் மற்ற டீம்ஸ் எல்லாம் யார், ஏன்னா இவங்க ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் வந்துருவாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறோமா. ஸோ சூப்பர் 8 அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, யூஎஸ்ஏ கிரிக்கெட் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு, அவங்களும் உள்ள சேர்ந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சூப்பர் 8 லிஸ்ட்ல இந்த 8 டீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், யூஎஸ்ஏ 7 டீம் இருக்கு. இது போக ஐசிசி ரேங்க்ஸ் அடிப்படையில் பாகிஸ்தானும் உள்ள வந்துருவாங்க. ஸோ அதனால ஒரு 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது போக மறுபடியும் ரேங்கிங் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து, நியூசிலாந்து உள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நியூசிலாந்து உள்ள வந்தது ஒரு கடைசி நேரத்தில் இந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் வந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். நியூசிலாந்து நல்ல டீம் தான், ஆனால் போன தடவை பயங்கரமான சொதப்பல் அண்ட் T20ல கொஞ்சம் தடுமாறிட்டு வந்துருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ரேங்கிங் அடிப்படையில் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது போக அமெரிக்காஸ் அப்படிங்கிற ரிலிஜனல் ஃபைனல் அந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கனடா டீம் இருக்காங்க. யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து அண்ட் இத்தாலி வர போகிறாங்க. ஆப்பிரிக்காவில் நமீபியா அண்ட் ஜிம்பாப்வே 2 பேர் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓவரால் லிஸ்ட்டும் வந்திருக்கு. இதில் ஏசியா EAP அப்படிங்கிற குவாலிஃபையர் லிஸ்ட்டில் இன்னும் 3 இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல எந்தெந்த டீம்ஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக இது குரூப் அடிப்படையில் தான் பிரிக்க போகிறாங்கிறது ஒரு தகவல் வந்திருக்கு. இப்படி இல்லைன்னா ஸோ எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடணுமா என்ன அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படியோ டஃப்பான குரூப் தான் கைஸ். யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கூட நம்மளை போட்டுருவாங்கன்னு தான் தோணுது. பட் இருந்தாலுமே நம்மளும் கொஞ்சம் சாலிடான டீம் தான். ஸோ ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாலே இந்த வேர்ல்டு கப் அப்படின்னாலே அதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது ஆஸ்திரேலியா தான். அண்ட் இங்கிலாந்து ஆல்சோ செம்மையாக இருந்தாங்க. பட் இப்போ அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. ஒரு ஜேக்கப் பத்தல், ஹாரி ப்ரூக் எல்லாருமே வெல் ஃபார்மில் இருக்காங்கிறது தெரிஞ்சாலுமே அவங்களுடைய அந்த டீம் காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். பட்லரெல்லாம் அவருக்கு எது வருதோ அதை பண்ணணும். ஓப்பனில் மட்டும் பண்ணணும். அவர் நம்பர் 5 நம்பர் 6 வரதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ அவங்க சாலிடான ஒரு டீம் தான். கரெக்டாக ரொட்டேட் பண்ணால் சூப்பராக விளாட்லாம். ஏன்னா 2022 T20 வேர்ல்ட் கப் அவங்க தான் அடிச்சாங்க. சாம் கரன் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த டீம் நல்லாவே தேஞ்சு போச்சுங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கிலாந்து வந்துட்டு கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத. ஸோ அது போக சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீமாக இருப்பாங்க. ஸோ யங்ஸ்டர் முழுக்க யங்ஸ்டரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு. அந்த காலத்தில் ஒரு ஃபேப் டு பிளஸி, ஆப்ரகாம், பெஞ்சமின் டிவிலியர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்காங்க டீமு. பவுலிங் யூனிட்டில் ஓரளவுக்கு சாலிடாக ரபாடா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் யூனிட்டில் டெவால் பிரபிஸ் மாதிரியான கன் பிளேயர் உள்ளே வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே சாலிடாக இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் டைம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இந்த தடவை வந்துட்டு ஐசிசியோட இன்னொரு டோர்னமெண்ட்டை அடிச்சுட்டு வராங்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பெஸ்ட் டீம் தான். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் மேலே இந்த நம்பிக்கை தான் டோட்டலாகவே போயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏவும் வெஸ்ட் இண்டீஸும் கிட்டத்தட்ட ஒன்று தானுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. எப்படி இருந்த டீம் T20னாலே அவனுக்கு தான்டா குறைஞ்சபட்சம் செமி, அதிகபட்ச ஃபைனல் வந்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட டீமு இன்னைக்கு அப்படியே இல்லாமல் போச்சு. முழுக்க யங்ஸ்டர் ஸ்குவாடாக இருந்தாலுமே அதை புஷ் பண்ணி கொண்டு போகிறக்கு ஆள் இல்லை, அந்த டீமை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் இல்லை, பல பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு.
பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதாங்கிறத. அதுபோக ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா 2 பேரும் ஹோஸ்ட். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அதே தான். கிளிக் ஆக மாட்டேங்குது. மிடில் ஆர்டர்ல யாரும் இல்ல அப்படின்னா, ஓப்பனா தெரியுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லேருந்து நம்பர் 4 வரைக்கும் ஆடுனா தான் உண்டு. அத தாண்டி யாருமே புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு இல்ல. அண்ட் பவுலிங் யூனிட் நுவான் துஷாரா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பத்திரானா ரொம்ப மோசங்க. இன்ஜுரிக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50-50 ஸ்குவாட் தான். ஸோ ஓவராலா கிளியரா தெரியுது. இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 4 டீம் சவுத் ஆஃப்ரிக்கா 4 டீம் வந்துட்டு சூப்பர் டீமு. அண்ட் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். இந்த 4 டீம்ல ஏதோ ஒண்ணு தான் கோப்பை அடிக்கணுங்கிற மாரி நான் இப்பவே பிரெடிக்ஷன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத தாராளமா சொல்லலாம். ஸோ மேட்சஸ் எல்லாம் எப்ப நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இன்னும் அபிஷியல் ஷெட்யூல் பிளான் பண்ணல. ஆனா ஜான்வரி டூ பிப்ரவரி அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. ஏன்னா மார்ச்ல ஐபிஎல் அப்படிங்கிற மாரி வருதுங்கிறதுனால. ஸோ ஜான்வரியிலேயே முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா பிப்ரவரி 15க்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் பிரெடிக்ஷனுமே. ஸோ இத பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். See you soon guys.